இதெல்லாம் சுருக்கமா இது இப்போ மரபு வழியா மக்களால சொல்லப்படுற ஒரு வரலாறு. இன்னும் ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு நான் சொல்ல போறேன். வெற்றிலையால மாலை, எலுமிச்சை பழ மாலை இதெல்லாம் சாத்துவோம். துளசி மாலையும் சாத்துவாங்க. இந்த சிலை இந்தியால இருந்து ஆட்கள் கொண்டு வரப்பட்டுதான் இந்த சிலையை செய்திருக்கிறாங்க. யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். என்ன பாத்தீங்கன்னு சொன்னாலே கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா வந்திருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பின்னால இருக்கிற இந்த அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்க நிக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்தின் பெயர் பாத்தீங்கன்னு சொன்னா மருதனார் மட ஆஞ்சநேயர் ஆலயம் சொல்லுவாங்க. இது இனிவில் பகுதியில மருதனார் மட சந்தைக்கு அடுத்ததாக இந்த ஆலயம் இருக்கு. எல்லாருக்குமே இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ஆலயத்துக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஏன்னு சொன்னா இந்த வழியால நாங்க நிறைய தடவை போயிருக்கிறோம். இந்த கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை செய்யணும் நிறைய நாள் நினைச்சுட்டே இருந்தேன். சோ அதான் இன்றைக்கு இந்த கோயில்ல ஒரு அர்ச்சனையை செய்து விடுவோம் சொல்லி இதால போகும்போது அப்படியே போகும்போது நாங்க. சோ இந்த கோயிலுக்கு உள்ள அமைப்புகள், இந்த கோயிலை பற்றின சில விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோயில் இந்த பக்கமே இங்க பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். மயில்கள் இருக்கிறது. இது அந்த சத்தம் போட்டோன்னே இருக்கும். மணி சத்தமும் இந்த மயில்களோட சத்தமும் ஒருமிக்க கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சோ நாம் இந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு இன்றைக்கு இந்த ஆலயத்தை பத்தி உங்களுக்கு காட்ட போறேன். நானும் இந்த அர்ச்சனை செய்துட்டு ஆஞ்சநேயோட அருளையும் பெற்றுக்க போறேன். சாய்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நாங்க ஆஞ்சநேயருக்குள்ள போயிட்டு தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தோட முதல் அந்த உள்ளுக்க போறதுக்கான வழி தான் இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறிதான் நாங்க ஆலயத்துக்குள்ள போகணும். சோ நான் இதுக்குள்ள ஏறி போயிட்டு உங்களுக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் ரிசிப்ட் எடுக்க போறேன். இந்த மருதனார் மடம் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு உள்ளுக்கு நாங்க வந்துட்டோம். பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஆஞ்சநேயருக்கான பூஜைகள் இடம்பெற்று கொண்டு இருக்குது. அர்ச்சனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆஞ்சநேயர் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். இவர் ஒரு ராம பக்தர். அது மட்டும் இல்லாமல் எல்லாராலுமே வழிபடக்கூடிய ஒரு கடவுள். இவர் அந்த வீரம் பொருந்திய வலிமை மிக்க கடவுள். இவருக்கு நிறைய பெயர்கள் எல்லாமே இருக்குது. சோ இவருக்கு நாங்க வடமாலை, வெற்றிலையால மாலை, எலுமிச்சை பழ மாலை இதெல்லாம் சாத்துவோம். துளசி மாலையும் சாத்துவாங்க. சோ இந்த ஆலயத்தை நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆஞ்சநேயர் சிலை பெரியதா வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா விநாயகர் வச்சிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ராமர், இங்கால சீடு, அங்கால இலக்குமணரும், கீழே ஆஞ்சநேயரும் இருக்கிற உருவம் வச்சு நடுவுல பெரிய ஆஞ்சநேயர் சிலை வச்சிருக்கிறாங்க. இதற்கான பூஜைகள் காலையிலையும் மாலையிலையும் டெய்லி இடம்பெறும். சனிக்கிழமைகள்ல விசேட பூஜை இடம்பெறும். இங்க மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செந்தூரம் தான் மெயின். சோ இங்க ஆஞ்சநேயருக்கான ஒரு அடையாளமாகவே இந்த செந்தூர பொட்டு தான் காணப்படுது. இப்ப எல்லா இடங்களுக்கும் போனா விபூதி, சந்தனம், குங்குமம் தருவாங்க. இந்த விபூதியும் செந்தூர பொட்டும் தான் இங்க வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு ஒரு வரலாறும் இருக்குது. நான் அதை ஐயர்கிட்ட அர்ச்சனைகளை கொடுத்து நான் கயிறெல்லாம் சோ அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அந்த வரலாறை அவங்களுக்கு சொல்றேன்.
மருதனார் மடம் ஆலயத்தோட வரலாறு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து இப்போ இது சுருக்கமா இது இப்போ மரபு வழியா மக்களால சொல்லப்படுற ஒரு வரலாறு, சின்ன ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு நான் வந்து சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு குருவும் ஒரு சீடரும் வந்து இந்த இடத்துல ராம நாமத்தை உச்சரித்து கொண்டு ராம சக்கரத்தை சுற்றி வழிபட்டு வந்து இந்த கோயில்ல இருந்தனாலதான், இந்த இடத்துல அவங்க வந்து இருந்தனாலதான் இந்த ஆலயம் வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்க ஒரு மரபு வழி கதை வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்டுதான் இங்க அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆலயம் வந்து இந்த மெயின் ரோடுக்கு எதிர இருக்கிறபடியா இந்த கோயில்கார ஆட்கள் வந்து வழிபட்டுட்டு போற, டெய்லி வழிபட்டுட்டு போற ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் வந்து இந்த மருதனார் மடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த ஆலயம் வந்து இருக்கிறது. இந்த ஆலயத்தை வந்து முதல்ல ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் தேவஸ்தானம் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்துதான் மருதனார் ஆஞ்சநேயர் ஆலயம் வந்து சொல்லி, அதுக்கு பிறகு வந்து இப்ப மருதனார் மடம் ஆஞ்சநேயர் ஆலயம் வந்து அப்படி மருவி பேர்கள் வந்திருக்கு. ஆனா இந்த ஆஞ்சநேயர் ஆலயம் வந்து இந்த யாழ்ப்பாணத்துல ஒரு புகழ்பெற்ற ஆலயமாக வந்து விளங்குது. இந்த ஆலயத்துல வந்து வழிபட்டா நம்மளோட குறைநிறைகள் எல்லாம் சொல்லுவோம் என்று சொன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வந்து வழிபட்டாலே நமக்கு பிடிச்சிருக்கிற அந்த புள்ளி நோய்கள் அதெல்லாம் வந்து இல்லாம போகும் என்று சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் வந்து அந்த நமக்கு இருக்க அந்த கெட்டதுகளை வந்து இல்லாத ஒழிக்கக்கூடியவர்கள். சோ நாங்க வந்து இவரை வழிபடும் போது வந்து நமக்கு மனதுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். இவர் வந்து ராம நாமத்தை உச்சரிக்கக்கூடியவராக இருந்தாலும் இவரை நாங்க வழிபடும் போது வந்து நமக்கு மனசுக்கு நம்மள அறியாமலேயே ஒரு சாந்தி நிலை வந்து கிடைக்குது. சோ நான் வந்து இப்ப கும்பிட்டு வந்தனாலதான் ஃபீல் பண்ணிதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இந்த ஆலயத்துல முக்கியமா இருக்கிற இன்னொரு ஒரு இதை பத்தி தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது என்னன்னு பாக்கலாம். இந்த மருதனார் மட ஆஞ்சநேயர் ஆலயத்தண்ட ஒரு சிறப்பாகவும் இந்த ஆலயத்துக்கு ஒரு அம்சமாக நிலைக்கிறதே வந்து இந்த ஆஞ்சநேயர் சிலைதான். இத பாத்தீங்கன்னாலே சொல்லும் உங்களுக்கு இந்த வாழும் இந்த பாதமும் மட்டும்தான் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மட்டத்துல இருக்குது. அவரது சிலையை பாத்தீங்கன்னு சொன்னா வானதளவுக்கு இருக்குதா முகம், அந்த கண் கூட எங்களுக்கு தெரியல, அவ்வளவு பெரிய சிலை. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 72 அடி உயரம் பொருந்தியதாக இந்த சிலை காணப்படுது. இந்த சிலை வந்து இந்த மருதனார் ஆஞ்சநேயர் கோயில முகப்பிலேயே வந்து இந்த சிலையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த சிலை வந்து இந்தியால இருந்து ஆட்கள் கொண்டு வரப்பட்டுதான் இந்த சிலையை வந்து செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருதனார் மடம், அதாவது இந்த மருதனார் மட உட்பகுதியில எங்க இருந்து பார்த்தாலுமே இந்த சிலையை வந்து நாங்க தெரியக்கூடியதா இருக்கும். அவ்வளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலையாகத்தான் இந்த சிலை இருக்குது. இதுக்கு கட்டப்பட்டிருக்கிற இந்த கற்களுமே வந்து இந்தியால இருந்துதான் கொண்டிருக்கிறாங்க. இந்தியால இருந்து கொண்டுதான் இந்த சிலையை வந்து இந்த கல்கள் எல்லாம் கொண்டு அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தோட மிக சிறப்பு வந்து இதுதான். இலங்கையில காணப்படுற மிக உயரமான ஆஞ்சநேயர் சிலையாகவும் தான் இந்த சிலை வந்து காணப்படுது. இந்த மருதனார் மடத்துக்கே எடுத்துக்காட்டாக இந்த கோயில் இருந்தாலும் இந்த கோயிலுக்கே ஒரு சிறப்பம்சமாகத்தான் இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து இருக்குது. இத வந்து நாங்க பாக்குறதுக்கே நாங்க ஒரு தூரம் தள்ளி போய் நின்றாதான் இவரு வந்து ஃபுல்லா தெரியும். இங்க பார்க்க அவருடைய இந்த வால் பகுதியும் பாதமும் மட்டும்தான் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாகவே இருக்குது.
இந்த மருதநாதபுரம் ஆஞ்சநேயர் கோயிலோட கீழ்பகுதி தான் இது. மேலதான் வந்து நாங்க இப்ப பாத்துட்டு வந்தோம் ஆஞ்சநேயர் ஆலயம் வந்து அமைச்சிருக்கு. இது வந்து மேற்குள்ள இருந்து 2 பகுதியா இருக்கு. ஆனா இதுக்கான வேலைப்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தூக்கி கொண்டு போற மலை இந்த அமைப்பு மாதிரியும் அந்த ஒரு குகை போன்ற ஷேப்ல தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பக்கமே வந்து கட்டியிருக்கிறாங்க, 2 பக்கமே. சோ இந்த ஆலயம் வந்து இலங்கையிலேயே பேர் சொல்லக்கூடிய ஆலயமாகும். இந்த யாழ்ப்பாணத்திற்கு ஒரு முக்கியத்துவமான ஆலயமாகவும் தான் இந்த மருதநாதபுர ஆஞ்சநேயர் ஆலயம் என்று இருக்குது. ஆஞ்சநேயர் என்று சொன்னாலே குண்டாத ஆர்களும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வழிபடக்கூடிய கடவுள். அதுவும் இல்லாமல் இது மெயின் போற அந்த ரோட்ல இருக்கின்ற தயாரியா எல்லாருமே வந்து கும்பிடக்கூடியதா இருக்கும். வெளியில இருந்து வாரவங்களும் இந்த ஆலயத்தை வந்து பார்த்து கும்பிடக்கூடியதாகவும் இருக்குது. சோ இந்த பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துல இருந்து நான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவுக்கு கொண்டு வரேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நான் ஹரிணி. பாய்.